Hello everyone, welcome to Mr. GTech Tamil. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்கறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம 5paisa ஆப்ல நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணனும் அப்படினா எப்படி பண்றது அப்படினு சொல்லி பார்க்கறோம். நீங்க ஆப் ஓபன் பண்ணீங்க அப்படினா டேட்டா ஹோம் ஸ்கிரீன்ல இந்த மாதிரி தான் இருப்பீங்க. சோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தனே ஸ்டாக்ஸ் ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் எடுத்தனே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் இருக்கும். சோ இதல பாத்தீங்கன்னா கீழ பாத்தீங்கன்னா டாப் ஃபண்ட்ஸ்னு பட்டன் இருக்கும், மை ஹோல்டிங்ஸ் இருக்கும். சோ நீங்க ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்க அத செக் பண்ணனும் அப்படினா உங்க போர்ட்ஃபோலியோ செக் பண்ணனும் அப்படினா மை ஹோல்டிங்ஸ் போய்க்கலாம். இல்ல இப்போதான் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படினா டாப் ஃபண்ட்ஸை கிளிக் பண்ணிருங்க. உங்களுக்கு ஆல் ஃபண்ட்ஸ் அப்படினு சொல்லிட்டு இவங்க ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. 3 இயர் ரிட்டர்ன்ஸை வந்து பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபண்ட்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. சோ இதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ டீடைல்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு அதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். SBI PSU ஃபண்ட் இருக்கு. சோ பப்ளிக் செக்டார்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணனும் அப்படினா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துக்கலாம். சோ ஏன் பாத்தீங்கன்னா இப்ப இருக்க ஆட்சியில பப்ளிக் செக்டார் வந்து நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுது. சோ அதுல இன்வெஸ்ட் பண்ணலாம்னா நீங்க பண்ணிக்கலாம். சைடுலயே பாத்தீங்கன்னா மினிமம் SIP அமௌண்ட் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. 100 ரூபாயில இருந்து இருக்கு. சோ அதான் ஒரு பெனிஃபிட். நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபண்ட் எடுத்து எப்படி இன்வெஸ்ட் பண்றது அப்படினு சொல்றேன். சோ SBI PSU ஃபண்ட் எடுத்துக்கலாம். சரியா? ஓவர்வியூ இப்படிதான். சோ 3 இயர் ரிட்டர்ன் கொடுத்திருக்காங்க. 1 இயருக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் வந்திருக்குன்னு நீங்க செக் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 100% ரிட்டர்ன்ஸ் வந்திருக்குது PSUல. கீழ வந்தீங்க அப்படினா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, மினிமம் SIP அமௌண்ட் எல்லாம் கொடுத்திருக்காங்க. சோ இதெல்லாம் செக் பண்ணிட்டு கீழ வந்தீங்க அப்படினா ரிட்டர்ன்ஸ் கால்குலேட்டர் இருக்கும். சோ மந்த்லி 10000 போடிங்க அப்படினா உங்களுக்கு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன ரிட்டர்ன் வரும்னு கொடுத்திருப்பாங்க. நீங்க டைம் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். 1 month, 3 month, 1 year அப்படினு சொல்லிட்டு கீழ ஆப்ஷன் இருக்கும். 3 இயர் வச்சீங்க அப்படினா எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வரும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3,34,000 வரும். சோ நீங்க 3,60,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு வரும்போது கிட்டத்தட்ட 7 lakhs வந்திருக்கு. சோ டோட்டல் ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா 40% 3,34,000 கொடுத்திருப்பாங்க. பியர் கம்பேரிசன் கொடுத்திருப்பாங்க. இதே இது வந்து நம்ம மத்த மியூச்சுவல் ஃபண்டோட கம்பேர் பண்ணி உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் அண்ட் ரேட்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. சோ பெஸ்டா இருக்குறது கூட நீங்க கீழ சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. மேல பாத்தீங்கன்னா அந்த பியர் கம்பேரிசன், அடுத்து பாத்தீங்கன்னா அசெட் அலோகேஷன். அதாவது எந்தெந்த கம்பெனிஸ்ல வந்து இவங்க ஹோல்டிங்ஸ் வச்சிருக்காங்க இந்த ஃபண்ட்ஸ்ல அப்படினு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணிக்கலாம். கோல் இந்தியா, NTPC, பவர் கிரிட் சோ எல்லாமே இருக்கு. சோ அந்த டீடைல்ஸை நீங்க செக் பண்ணிக்கலாம். ஃபண்ட் இன்ஃபோ இருக்கு. டாக்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ் எவ்வளவு அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ 15% சொல்லிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ரிஸ்கோ மீட்டர் பாத்தீங்கன்னா வெரி ரிஸ்க் கொடுத்திருக்காங்க. சோ அந்த ரிஸ்க் ஃபேக்டரை செக் பண்ணிக்கலாம். ஃபண்ட் அப்ஜெக்டிவ், பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் கொடுத்திருக்காங்க. சோ கான்டாக்ட் டீடைல்ஸ் வரைக்கும் எல்லாமே கொடுத்திருக்காங்க. சோ இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப சிம்பிள். ஒன் டைமா SIPன்னு சூஸ் பண்ணனும். ஒன் டைம்னா ஒரு பெரிய அமௌண்ட்டை ஒரே டைம் போட போறீங்க அப்படினா ஒன் டைம் கொடுத்துட்டு அமௌண்ட் அடிச்சிரணும். அடிச்சிட்டு இன்வெஸ்ட் கொடுத்தீங்க அப்படினா பேமெண்ட் பண்ணனும். பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படினா கம்ப்ளீட்டட். இந்த SIP வந்து நீங்க உங்க போர்ட்ஃபோலியோல செக் பண்ணிக்கலாம். ஓகே. இல்ல SIP பண்ணனும் அப்படினா ஸ்டார்ட் SIP கொடுத்துட்டு அமௌண்ட் அடிச்சிட்டு SIP டேட் கொடுக்கணும். சோ மந்த்லி எந்த டேட்ல நீங்க பேமெண்ட் பண்ண போறீங்க. சோ உங்களுக்கு எந்த டேட் வந்து கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் SIP பண்றதுக்கு. ஏனா உங்க கையில எப்ப மந்த்லி அமௌண்ட் வருமோ அந்த டேட்டை நீங்க செட் பண்ணிட்டு ஸ்டார்ட் SIP கொடுத்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்து இப்பயே பண்ணனும். அடுத்த பேமெண்ட் வந்து நீங்க சொல்ற டேட்ல எடுத்துக்குவாங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பேமெண்ட் சென்ட் பண்றதுக்கு ஆப்ஷன்லாம் இருக்கும். UPI மூலமா கொடுத்துக்கலாம். நெட் பேங்கிங் இருக்கு. சோ எது மூலமா பே பண்ணனுமோ பே பண்ணிட்டீங்க அப்படினா இந்த SIP ஸ்டார்ட் ஆயிரும். மந்த்லி இதல அக்கவுண்ட்ல பணம் போட்டீங்க அப்படினா டைரக்ட்டா அமௌண்ட் எடுத்துட்டு சிஸ்டமேட்டிக்கா அதுவே இன்வெஸ்ட் பண்ணிக்கும். சோ ரொம்ப சிம்பிள் தான். சோ இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா வீடியோ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வேற ஏதாவது டாபிக்ஸ்ல வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் போஸ்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தா Subscribe பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம்.